இவருக்கு தான் பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நசுக்கிறேன் நசுக்கிறேன். அதிசயம் செய்யும் தேவன் அருகினில் இருப்பதனா. பேய்னால ஆடுதா இல்ல மண்டையை பிடிச்சி இழுக்கிறதுனால ஆடுதான்னு தெரியல. ஏன்னா அந்த இடத்துல ஒரு பவரை வர வச்சு சுட்டு அங்கே நின்னா எல்லாரையும் அந்த மாதிரி ஆக்க முடியும்னா நம்ம எல்லாரும் போய் கியூவில் நிற்போம், போயிட்டு நின்று பவரை வாங்கிட்டு வருவோம். என்ன சொல்கிறீங்க? நமக்கு இன்வைட் கொடுப்பாங்களா? திருமண பந்தியிலே தண்ணீரும் ரசமாய் மாறியதே. திருமண பந்தியிலே தண்ணீரும் ரசமாய். இந்த வீடியோ முழுக்க முழுக்க என்னுடைய ஐடியாவோ என்னுடைய கேள்வியோ கிடையாது. எனக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பார்க், ஒரு சின்ன கேள்வி, அவங்களுக்குள்ளே இருந்த ஆதங்கத்தை கொட்டுனாங்க. அதை உங்களிடத்துல நான் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போய் கேட்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களிடம் கேள்வி கேட்கலாம் வாங்க. அந்த மூக்குத்தில் செய்யப்பட்ட மாந்திரி, அந்த மூக்குத்தில் செய்யப்பட்ட மாந்திரி, அந்த மூக்குத்தில் செய்யப்பட்ட மாந்திரி. பா, மூக்குத்தி வரைக்கும் நோட்டீஸ் பண்ணி அதில் மாந்திரிகம் செய்யப்பட்டிருக்குன்னு வேற கண்டுபிடிச்சிட்டார். இப்போ என்ன கேள்வின்னா, அந்த அம்மா என்ன கேட்டாங்கன்னா, பொதுவாக போதகர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கூட அவங்க ஒய்ஃபும் கிட்டத்தட்ட ப்ரீச்சர் லெவலுக்கு வந்துடுறாங்க. அவங்களும் அந்த ஆல்டர்னு சொல்லப்படுற இடத்துல நின்று பிரசங்கம் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் இருக்கோ அதே இது எல்லா இடத்துலையும் இருக்குது. பொசிஷன்லேயும் சரி, ஒர்க்லேயும் சரி, கிட்டத்தட்ட எல்லாமே செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஆண் போதகர்கள் இந்த பெண்களை தொட்டு தடவி அபிஷேகம் என்கின்ற போர்வையிலும் பேய் ஓட்டுன்ற போர்வையிலையும் தொடுறாங்களே, அவங்க மனைவிகளை மட்டும் ஏன் மற்ற ஆண்களை வந்து இதே மாதிரி தொட்டு அபிஷேகத்தை இறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு இதை கேட்ட உடனே உண்மையிலே மனசாட்சின்னு ஒன்று இருக்கிறவனுக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்குமா இல்லையா? ஆமாவா இல்லையா? கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் கரெக்டு தானே. இப்போ மூக்குத்தியில் இருக்கிற செய்வினை அப்படின்னு சொல்கிறாருன்னா, நான் வெறுமை இவரை மீன் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. பொதுவாகவே இந்த மாதிரி பேய் ஓட்டுறேன், அபிஷேகத்தை இறக்குறேன்னு சொல்லி பெண்கள் தலை மேலேயும் தோல் மேலேயும் இடுப்பு மேலேயும் கை வைக்கிற ஆட்களை சொல்கிறேன், சரியா? அவங்களுடைய மனைவிமார்கள் இன்னொரு ஆணை பார்த்து உங்கள் பெல்ட்டில் செய்யப்பட்டிருக்கிற மாந்திரிகம் அப்படின்னு சொல்லுவாங்களா? கரெக்டு தானே? நியாயமான கேள்வி தானே? ஒரு விபச்சார ஆவியன ஓடுவதை பார்க்கிறேன். See adulteration spirit running. ஓடு, run, எரிஞ்சு போ, fire, எரிஞ்சு ஓடு, fire, எரிஞ்சு ஓடு. பேய் பிடிச்சது இவனுக்குன்ற மாதிரி கத்து ஓடு. சரி, இவ்வளோ ஒரு பப்ளிக்காக விபச்சாரத்தின் ஆவின்னு சொல்கிறீங்களே, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வேறு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடுது. அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு பல கயவர்கள் அதை கையில் எடுக்க முடியுமா முடியாதா? டே பாஸ்டர் விபச்சாரத்தின் ஆவின்னு சொன்னார், நீ அப்படி என்ன பண்ண அப்படின்னு ஆரம்பிப்பாங்களா மாட்டாங்களா? தவறாக போய் முடியறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? ஏன் இப்படி மட்டமாக நடந்துக்கிறீங்க? அதுவும் கிறிஸ்தவன்ற பேரில் இப்படி போதகர்னு உங்களை சொல்லிக்கிட்டு ஏன் இப்படி மட்டமாக நடந்துக்கிறீங்க? கை வைக்குமா, கையை வைக்குமா, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, கையை வைக்கவா, கையை வைக்கவா. யாரப்பா நீங்களாம்? இப்போ அந்த லேடி கேட்டதை ஒப்பிட்டு பார்த்தா, அப்போது பெண் ஊழியர்கள் ஆண்களை பார்த்து கையை வைக்கவா, பா பான்னு கூப்பிடுவாங்களா? ஏன் இந்த பார்சியாலிட்டி? கையை வைக்கவா, கையை வைக்கவா, வா வா. இவருக்கு தான் பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நசுக்கிறேன் நசுக்கிறேன். பேய ஓட்டுற அழக பார்த்தீங்களா? திருமண பந்தியிலே தண்ணீரும் ரசமாய் மாறியதே. காணாவு திருமண அற்புதமான அதிசயம். என்னவோ தெரியல, இந்த பாட்டு தான் ஃபுல்லாத்துக்கும் போட்டுக்கிறாங்க. அது என்ன இப்படி பிடிச்சி கிட்ட போய் ஊதுறது? என்னது? நாசியில் சுவாசம். தேவன் என்னப்படுவது எதுவோ அந்த இடத்துல நிற்கிற மாதிரி காட்டிக்கிறீங்களா? ஊதுறீங்களா? ஜீவ ஆத்மாவா?
சரி அதை விடுங்க, இங்கே டான்ஸு நம்ம இப்படி ஒரு ஆண் ஒரு பெண்ணை இப்படி பிடிச்சிட்டு இப்படி டான்ஸு சுற்றி சுற்றி வருவாங்களே, அந்த டான்ஸு பாருங்கள். அந்த வீட்டுக்குள்ள அமர்ந்திருக்கிற ஆவியே வெளியேறு, இந்த வீட்டை விட்டு வெளியேறு. இந்த அம்மாவை கூப்பிட்டு நல்லா சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடிட்டு ஓடு ஓடு ஓடு, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆவியை ஓடுன்றீங்க. நான் திரும்பவும் கேட்குறேன், எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் இப்படி மதத்தின் போர்வையில் பெண்களை இப்படி ஹேண்டில் பண்ணுறது சரின்னு எனக்கு படலை. சரியா? இந்த வீடியோ பார்த்துருக்குறவங்க அந்த வீடியோஸும் பப்ளிக்காக யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் தான் இருக்குது, அதையும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அது சரின்னு படுதா? இதுக்கு மக்கள் வந்து கொஸ்டின் பண்ணி இது வேண்டான்னு பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதில் என்ன இருக்குது அப்படியே பண்ணட்டும் இப்படியே சுற்றட்டும்னு நினைக்கிறீங்களான்னு மட்டும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட்லேயாவது உங்களுடைய எதிர்ப்பை இல்லைனா உங்களுடைய கருத்தை காண்பிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒரு டான்ஸை பார்க்குறீங்களா? தலையிலேருந்து இடுப்பு வரைக்கும் இறங்குதான். என்ன பேச்சு? இப்போ அந்த அம்மா கேட்டது தான் எனக்கு திருப்பி ஞாபகத்துக்கு வருது. இப்போது ஒவ்வொரு மேல் பாஸ்டரும் இப்படி பண்ணால் ஃபீமேல் பாஸ்டர்னு சொல்லப்படுறவங்க வந்து ஒரு ஆணை பார்த்து உன் தலையிலேருந்து இடுப்பு வரைக்கும் இறங்குது அப்படின்னு எப்படி இருக்கும்? அதை அக்செப்ட் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா? ஏன் அதை மட்டும் எந்த லேடிஸுமே தமிழ்நாட்டில் நான் பார்த்ததே இல்லையே. ஒரு லேடிஸ் கூட இந்த மாதிரி தலையிலேருந்து இடுப்பு வரைக்கும் மூக்குத்தியில் ஆவி இருக்குன்னு மூஞ்ச பிடிக்கிறதும் கன்னத்தில் கை வைக்கிறதும் தோளில் கை வைக்கிறதும் எந்த ஆண்களுக்கும் பண்ணி நான் பார்க்கலையே. ஏன் ஏன் சரி, ஒரு சின்ன காமெடியை பாருங்கள். பின்னாடி ஒரு வயசான அம்மாவுக்கு என்ன இந்த ஆள் முன்னாடி இருந்து இப்படி கீழே பார்த்துக்கிட்டே இருக்கான்னு படக்குன்னு பயங்கர மூளையாக ஒரு வேலையை செய்வாங்க. ஏற்கனவே நம்ம பல தடவை இந்த மாதிரி சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய மாறலாக தவறான விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இடத்துக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளை, மனைவிகளை, அம்மாமார்களை கூட, பாட்டிமார்களை கூட தயவு செஞ்சு அனுப்பாதீங்க. இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, பின் விளைவுகள் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் யாரும் கேட்குறதில்ல. அதுக்கப்புறம் உங்களுடைய சாய்ஸ் தான். சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். இடுப்பு விழா எலும்புன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கன்னத்துலேயும் கழுத்துலேயும் கையை வச்சு எதையோ பண்ணுறது. இப்போ எதுக்கு இதெல்லாம்? நான் கேட்குறது, பைபிளில் இருந்து தான் இதை பண்ணுறோம் பிப்ளிக்கலாக அப்படின்னா என்ன ப்ரூஃப் இருக்குது? இதோட நிற்காது. இன்னும் வீடியோ இன்னும் முடியல இல்லையா? ஃபுல்லாக பாருங்கள். இதில் நிறைய கிளிப்ஸை வந்து மிராக்கிள் ஈவினிங்னு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வேறு யூஸ் பண்ணுறது. அடுத்து ஒரு கிட்டத்தட்ட அப்யூஸ் மாதிரியே இருக்கும், ஃபிசிக்கல் அப்யூஸ். முடிய பிடிச்சி இழுக்கிற இழுப்பை மட்டும் பாருங்கள். திருமண பந்தியிலே தண்ணீரும் ரசமாய் மாறியதே, காணாவு திருமண பந்தியிலே தண்ணீரும் ரசமாய் மாறியதே. இதுக்கும் காணாவர் திருமண பந்தியில் தண்ணீர் திராட்சரசமாக மாறினதுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு உண்மையிலே தெரியல. அற்புதமான அதிசயங்க அதிசயங்க இது அதிசயங்க, அற்புதமான அதிசயங்க அதிசயம் செய்யும் தேவன் தம் அருகினில் இருப்பதனா. உட்ரா உட்ரா உட்ரா. பேய்னால ஆடுதா இல்லை மண்டையை பிடிச்சி இழுக்கிறதுனால ஆடுதானே தெரியலையே.
2000 வருஷத்துக்கு முன்பாக காற்றையும் கடலையும் அடக்கின தேவனால் உங்க வாழ்க்கையில இருக்கிற விடுற மாதிரி தெரியல. சரி நம்ம விட்டுருவோம், அடுத்த கிளிப்புக்கு போயிடுவோம். மீனும் பெருகியதும் 5000 பேர்கள் பருகியதும் அப்பமும் மீனும் பெருகியதும் 5000 பேர்கள் தலையில் கன்னத்தில் கை வைக்கிறதுலேருந்து அப்படி இறங்கி ஷோல்டருக்கு வந்திருக்கு. பருகியதும் அதிசயங்க இது செய்யங்க இது செய்யங்க இது இது என்ன அதிசயம்? என்ன அதிசயம்? நான் உண்மையிலே பார்த்துருக்கேன். இந்த சாமி ஆடுவாங்க, அருள் வாக்கு சொல்லுவாங்க, நிறைய பார்த்துருக்குறேன். நீங்கள் என்ன ஸ்பெஷலாக அதிசயன்றீங்க? ஆனால் அவங்க கூட இன்னொருத்தர் இப்படிலாம் ஃபிசிக்கலாக இது பண்ணுவாங்களான்னு தெரில. இதனால் இன்னும் 2 கிளிப் இருக்குது. நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டாக, நீங்கள் இந்த டச் பண்ணி அபிஷேகத்தை இறக்கிறதுக்கு பதிலாக பெர்மனெண்ட்டாகவே இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்களேன். எந்த ப்ரொசீஜர்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரொசீஜர் தான். அந்த மாதிரி வேறு யாராவது வான்னு கூப்பிட்டு கன் ஷூட் பண்ணுற மாதிரி அந்த இடத்த சுட்டு வல்லமையை கொண்டு போட்டும். ஏன் எல்லாரையும் போயிட்டு தொட்டுட்ருக்கீங்க? அட்லீஸ்ட் அதையாவது மாற்றுங்களேன். அதான் உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குல்ல. ஒரு டைல்ஸை எய்ம் பண்ணி டிஷ்ஷுன்னு சுட்டிங்கன்னா அங்கேருந்து வல்லமை வந்துடும். யார் அங்கே வந்தாலும் போடுவான். அதையே ரெகுலராக பண்ணுங்களேன். சரி, அடுத்து ஒரு சின்ன பையன் வருவான், அவனை துரத்தி விட்ருவாங்க பாருங்கள். ஏன்னா 2 பேர் வந்தாங்க, இந்த இடத்துல ஏதோ நடக்குது, நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஆர்வமாக வருவாங்க. நீ செலக்ட் இல்லை, ரிஜெக்ட், ஓடு. பார்த்தீங்களா, வர்றதுல ஒரு 2-3 பேரை இந்த பக்கம் அனுப்பிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களே இப்படி அனுப்புவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணும்? எல்லாம் செட்டப்புன்னு தானே தோணும், இல்லையா? ஏன்னா அந்த இடத்துல ஒரு பவரை வர வச்சு சுட்டு அங்கே நின்னா எல்லாரையும் அந்த மாதிரி ஆக்க முடியும்னா, நம்ம எல்லோரும் போய் க்யூவில் நிற்போம், போயிட்டு நின்று பவரை வாங்கிட்டு வருவோம். என்ன சொல்கிறீங்க? நமக்கு இன்வைட் கொடுப்பாங்களா? இன்வைட் பண்ணாங்கன்னா நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே போயிட்டு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அந்த டைல்ஸ் வந்து அவங்க சுடட்டும், நம்ம அப்படியே ஆடிட்டு வருவோம். டச் பண்ணாமல் டைல்ஸு எவ்வளோ பெட்டர். இதோட பெட்டர்னு சொல்ல முடியாது. ஏன்னா டைல்ஸ் வந்து சுத்தமாக டச்சிங்கு கிட்ட போகிறதே இல்லை. கொஞ்சம் தள்ளி நின்னே சுட்டுக்கலாம், எல்லோரும் வந்து வாங்கிட்டு போயிடலாம். சரி, அட்லீஸ்ட் இந்த டைல்ஸு ஆகலைன்னா கூட இப்போ ஒரு மெத்தட் அவர் ஃபாலோ பண்ணுறாரு இல்லையா? இது 2யுமே மிக்ஸ் பண்ணி மாறி மாறி பண்ணிக்கிட்டாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதையும் பார்த்துருங்க. கர்ச்சீஃபை வச்சு பெட்டுக்கோள் ஜீசஸ் மகிமான்னு தொட்டாலே வந்துடுது. சரி, அப்படி இல்லைன்னா டைல்ஸில் சுட்டு வா வந்து நில்லுன்னா வந்துடுது. அப்புறம் எதுக்கு எல்லாரையும் போட்டு இப்படிங்கிறது எதுக்கு? வேண்டாமே, இல்லையா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தயவாக கூறவும். உண்மையிலே எனக்கு ஆசையாக இருக்குது, அந்த டைல்ஸில் சுட்ட டைல்ஸில் நின்று வர்றதுக்கு ஆசையாக இருக்குது. அவங்க நம்மளை இன்வைட் பண்ணால் தாராளமாக போய் நம்மளும் பெற்றுக்கொள்ளலாம். பாய்.